முதல் குடும்பத்துக்கு தயாரான சம்மன், ஆக்ஷனில் இறங்கிய அமலாக்கத்துறை, சிறை செல்வது உறுதி. 2025ஆம் ஆண்டு தொடங்கியது முதலே திமுகவுக்கு சோதனை காலம் தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து திமுக அமைச்சர்களை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில், யாருமே எதிர்பாராத விதமாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை ஒட்டுமொத்த திமுக அரசையே ஆட்டம் காண வைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். வழியில் பயமில்லை, மடியில் கனமில்லை. எத்தனை ரெய்டு வந்தாலும் அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம், எத்தனை விசாரணை வந்தாலும் துணிந்து எதிர்கொள்வோம் என அமலாக்கத்துறையை எதிர்கொள்ளாமல் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்திய அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதமானது. சோதனையில் கைப்பற்றிய ஆவணங்கள் செல்லாது என அறிவிக்க வேண்டும் என டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசும் நீதிமன்றம் சென்ற போதே தெரிந்துவிட்டது. இந்த சோதனையில் வசமாக சிக்கி இருக்கிறது திமுக தரப்பு என்கிற விமர்சனமும் எழுந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரணை நடத்திய நீதிபதிகள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது, அவர்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என அமலாக்கத்துறைக்கு சாதகமாகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் அமைந்துவிட்டது நீதிமன்ற உத்தரவு. இந்த நிலையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் அலுவலகத்தை குறிவைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்த முக்கிய காரணமே முதல் குடும்பத்தை குறிவைத்துதான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அதன்படி டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையின் போது டாஸ்மாக் அதிகாரிகளிடமிருந்து தொலைபேசி, ஐபோன், இமெயில் ஆகியவற்றை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேலும் டாஸ்மாக் அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் போன்ற ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். மேலும் டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டு வந்த போதே அங்கிருந்த அதிகாரிகளிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சாதுரியமான விசாரணையில் சில விஷயங்களை டாஸ்மாக் அதிகாரிகள் உளறிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக டாஸ்மாக் மூலம் 1000 கோடி ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ள நிலையில், இந்த 1000 கோடி யாருடைய கைக்கு சென்றது என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் முதல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு விரைவில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது மே 10ஆம் தேதிக்குள் இந்த சம்மனை அனுப்பி விசாரணை நடத்த தீவிரம் காட்டி வருகிறது அமலாக்கத்துறை என்கிறது அரசியல் வட்டாரங்கள். இந்த நிலையில் டெல்லியில் நடந்த மதுபான ஊழல் போன்றே தற்பொழுது தமிழகத்தில் டாஸ்மாக் 1000 கோடி விவகாரம் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் டெல்லி போன்றே தமிழகத்திலும் கைது நடவடிக்கை இருக்கும் என்றே கூறப்படுகிறது. அந்த வகையில் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து டாஸ்மாக் அதிகாரிகளிடமிருந்து விசாரணையை தொடங்கி சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் டாஸ்மாக் அதிகாரிகளை துருவி விசாரிக்கும் பொழுது பல தகவல் வெளியாகும் என்றும் அதில் முதல் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சிக்க வாய்ப்பு இருக்கிறது என கூறப்படும் நிலையில் ஒட்டுமொத்தமாக கதி கலங்கி நிற்கிறது ஆளும் தரப்பு என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்.